ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜிடிஎஸ் கிராமின் தக் சேவாக்கோடைய ப்ரொமோஷன்ஸ் எதுவும் இருக்குதா, அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பண்ண முடியுமா, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது என்னன்னா, ஜிடிஎஸ் மெரிட் லிஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, என்ன பேசிஸ்ல கால்குலேட் பண்ணுவாங்க, 95% வந்தா வந்திருக்குமா, 83% எடுத்தா எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டவங்களுக்குலாம் இந்த ஆன்சர். எல்லாருமே ஒரு 20 லொகேஷன்ஸ்க்கு நீங்க ஆஃப் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த 20 லொகேஷன் ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய பெர்சன்டேஜுக்கு தக்கன அங்க எதுவும் காம்படிஷன் இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இதுல மெயின் சேலஞ்ச் என்னன்னா, இப்போ சமச்சீர் கல்வியில நிறைய பேர் 490 அபோவ் தான் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய பெர்சன்டேஜ்னு பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஸோ நீங்க மேக்ஸிமம் நீங்க ரூரல் பேஸ்ல சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பிக்கெஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னா, இப்போ ஒருத்தர் 97 எடுத்திருக்காரு, இன்னொரு பொண்ணு 97% இருக்கு. இவங்க 2 பேர்ல யாரு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசி 4 டிஜிட் வரைக்கும் உங்களுடைய பெர்சன்டேஜை எடுக்கிறாங்க ஆவரேஜ்ல. ஸோ அந்த 4வது டெசிமல் வரைக்கும் யார் ஹையஸ்டா பொசிஷன் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த மெரிட் லிஸ்ட்ல வருவாங்க. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பண்ண முடியுமா? இப்போ நான் ஜாயின் பண்ணியாச்சு ஜிடிஎஸ் பிபிஎம்மா, நான் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பண்ணலாம். என்ன பேசிஸ்ல அப்படின்னா, ரூல் 3A4 ஆஃப் ஜிடிஎஸ் கண்டக்ட் அண்ட் என்கேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2011 படி 2 பேசிஸ்ல நீங்க ஆஃப் பண்ணலாம். ஒன்னு விஜிலன்ஸ் கிரவுண்ட், இன்னொன்னு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரவுண்ட். விஜிலன்ஸ் கிரவுண்ட்ன்றது, இப்போ நீங்க ஜிடிஎஸ் பிபிஎம்மா ஜாயின் பண்ணிட்டீங்க, உங்களுடைய அக்கௌண்ட்ஸ், பண பரிவர்த்தனைகள் எல்லாத்தையுமே நீங்க மெயின்டைன் பண்ற ரெக்கார்ட்ஸ், கேஷ் பேலன்ஸ், ஸ்டாம்ப் பேலன்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கணும். இன்ஸ்பெக்ஷன் அப்போ ஏதாவது ஃப்ராடுலன்ஸ் ஆக்டிவிட்டி, ஏதோ மிஸ்பிஹேவ் ஆக்டிவிட்டி நோட்டீஸ் பண்ணாங்கன்னா அங்க விஜிலன்ஸ் கிரவுண்ட் பேஸ் பண்ணி அவங்க பிபிஎம் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இன்னொன்னு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரவுண்ட், ஒரு பண பரிவர்த்தனை நடக்கக்கூடிய பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ்ல அன்எக்ஸ்பெக்டடா அந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ரிசைன் பண்ணிட்டாலோ, இல்ல அன்கிளைம்டு கலாமிட்டிஸ் எதுவும் நடந்துச்சுனாலோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேசிஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதுல மெயினான விஷயம் என்னன்னா, டிஆர்சிஏ ஸ்லாப். இப்ப நீங்க டிஆர்சிஏ ஸ்லாப் 1ல இருந்தீங்கன்னா டிஆர்சிஏ ஸ்லாப் 1ல இருக்கிற பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு தான் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பண்ண முடியும். அதே மாதிரி டிஆர்சிஏ ஸ்லாப் 2ல இருந்துச்சுன்னா டிஆர்சிஏ ஸ்லாப் 2க்கு தான், சேம் ஸ்லாப்ல தான் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இன்னொன்னு மெயினான விஷயம் என்னன்னா, ஆர்எம்எஸ் யூனிட்ல ஜிடிஎஸ் ஆஃப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு தான் இந்த மெயினான பாயிண்ட். அவங்க போஸ்டல் யூனிட்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட மாட்டாங்க. ஸோ ஜிடிஎஸ் ஃப்ரம் ஆர்எம்எஸ் யூனிட்ல இருக்கிறவங்களுக்கு ஆர்எம்எஸ் யூனிட்குள்ளே தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும். ஸோ இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, எனக்கு ஒரு ஸ்டாஃப் சர்வீஸ் கமிஷன்ல நான் போஸ்டல் அசிஸ்டன்ட், ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட் இப்போ கூட கால் ஆஃப் பண்ணியிருக்காங்க 6 நவம்பர் 2020. ஸோ அதில் நான் எழுதுறேன், அதில் எனக்கு கிடைச்சது. இதுலயும் எனக்கு நான் ஜாயின் பண்ணிட்டேன், இதுல ரிசைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஈஸியா ரிசைன் பண்ணலாம். ஒரு சிம்பிள் லெட்டர் தான். உங்களுடைய சப்டிவிஷனல் ஹெட்டுக்கு நீங்க லெட்டர் எழுதுவீங்க, அவங்க மூலமா டிவிஷனல் ஹெட்டுக்கு போகும். அவங்க வெரிஃபிகேஷன், உங்களோட ஸ்டாம்ப் பேலன்ஸ், கேஷ் பேலன்ஸ் எல்லா ரெக்கார்ட்ஸும் கரெக்டா இருக்கான்னு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. முடிச்சதுக்கு அப்புறமே அக்செப்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த ஸ்டாஃப் சர்வீஸ் கமிஷன் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் பத்தி ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறேன். இப்போ ஒரு 5000 வேகன்சிஸ் கால் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாஃப் சர்வீஸ் கமிஷன் சிஹெச்எஸ்எல், அதாவது கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாம் 12th பாஸ் ஆனவங்க 18ல இருந்து 27 வயசுக்கு உள்ள இருக்கீங்கன்னா நீங்க இந்த எக்ஸாமை எழுதலாம். இதுல எழுதுனீங்கன்னா போஸ்டல் அசிஸ்டன்ட், ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட் இந்த ஜாப் இந்தியா போஸ்ட்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அந்த எக்ஸாமை பத்தி நான் உங்களுக்கு கார்டுல கொடுக்குறேன். நீங்க மேல இருக்க கார்டை கிளிக் பண்ணி நீங்க வீடியோவை பாருங்க. இப்ப ப்ரமோஷன்ஸ் பத்தி பார்ப்போம். இப்ப ஜிடிஎஸ் நான் ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு ப்ரமோஷன்ஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்குது. அதுவும் இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் நிறைய சான்சஸ் கொடுக்குது ஜிடிஎஸ்ல இருக்கிறவங்களுக்கு. ஜிடிஎஸ்ல இருந்து நீங்க என்னென்ன ப்ரொமோஷன் ஆன எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போஸ்ட்மேனுக்குள்ள எக்ஸாம் எழுதலாம், எம்டிஎஸ் குள்ள எழுதலாம், பிஏ போஸ்டல் அசிஸ்டன்ட் குள்ள எக்ஸாம் எழுதலாம். ஜிடிஎஸ் டு போஸ்ட்மேன் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம், இந்த எக்ஸாம் எழுதணும்னா உங்களுடைய கிரைடீரியா என்னன்னா, ஜிடிஎஸ் நீங்க 5 வருஷம் சர்வீஸ் பண்ணிருக்கணும். மினிமம் 5 வருஷம் நீங்க சர்வீஸ் பண்ணியிருந்தாதான் இந்த எக்ஸாம் எழுத முடியும். இதோடைய சேலரி 2.5% டைம்ஸ் அதிகமா இருக்கும்
ஜிடிஎஸ்ல நீங்க வாங்கிட்டு இருக்க 14,000, அதாவது ஒரு பிபிஎம்க்கு அரௌண்ட் 14,000 தான் சேலரி வருது. அவங்களோட சேலரி விட 2.5 டைம்ஸ் அதிகமா இருக்கும். அதே மாதிரி இந்த இது வந்து ஆனுவலி, அதாவது வருஷம் வருஷம் இந்த எக்ஸாம் நடக்குது. அடுத்து ஜிடிஎஸ் டு எம்டிஎஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம். இதுல மினிமம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஜிடிஎஸ் 3 வருஷம் மினிமம் சர்வீஸ் பண்ணிருக்கணும். இதோடைய சேலரி பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்து ஜிடிஎஸ் ஓட அதிகமா இருக்கும். இது இங்கேயும் எக்ஸாம்ஸ் வந்து வருஷம் வருஷம் நடக்கும். ஜிடிஎஸ் டு பிஏ டிபார்ட்மெண்டல் எக்ஸாம். இதுக்கு வந்து மினிமம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா ஜிடிஎஸ் நீங்க 5 வருஷம் மினிமம் சர்வீஸ் பண்ணிருக்கணும். இந்த எக்ஸாம் வருஷம் வருஷம் நடக்காது. இது 3 to 4 years ஒன்ஸ் தான் டிபெண்டிங் அப்பான் த வேகன்சிஸ் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வந்து கால் ஆஃப் பண்ணுவாங்க. இதுல மெயின் பியூட்டி என்னன்னா இதோடைய சேலரி வந்து 30,000 per month. ஸோ இது வந்து போஸ்ட்மேன் எம்டிஎஸ் ஓட அதிகமான சேலரி. ஸோ இந்த போஸ்டல் அசிஸ்டன்ட் எக்ஸாம் எழுதுறது தான் ரொம்ப சாமர்த்தியத்தனம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ கால் ஆஃப் பண்ணிருக்க எஸ்எஸ்சி ஸ்டாஃப் சர்வீஸ் கமிஷன் சிஹெச்எஸ்எல்லையும் நீங்க டைரக்டா போஸ்டல் அசிஸ்டன்ட்ஸ்க்கு நீங்க எக்ஸாம் எழுதி நீங்க குவாலிஃபை ஆனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஜாப் தான் போஸ்டல் அசிஸ்டன்ட். ஸோ மேல இருக்க கார்டு நான் இன்னொருக்கா கொடுக்குறேன். நீங்க அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்து எக்ஸாம் வந்து லாஸ்ட் அப்ளிகேஷன் டேட் வந்து 15th December, அதுக்குள்ள அப்ளை பண்ணிக்கோங்க. விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.